மார்க் ஆண்டனி நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ விஷால் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைய போகுது. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட முதல் நாள் வசூலுங்கிறது இதுக்கு முன்னாடி விஷால் அவர்களோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷனாக அமைஞ்சிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மார்க் ஆண்டனி படத்தோட முதல் நாள் வசூலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஜவான் வந்து 9 நாளில் 700 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கு. 9 நாள் வசூல் எவ்வளோ, 9வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணாமலை படத்தை வந்து ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த படத்தோட வசூல் என்ன, ஷேர் என்ன, பட்ஜெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கரெக்டாக சொல்லிங்க, பாதி பேர் தப்பாக சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, நயன்தாரா அவர்களோட அறம்படம் தான். அறம்படத்தில் வந்து அந்த ஆழ்துளை கிணத்துல வந்து ஒரு குழந்தை விழுந்துரும்ல, அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அண்ணனும் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அது நேற்று நம்ம வச்சுருந்தது. அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் செல்லக்குமார் அப்படிங்கிறவர், அப்புறம் நேருட்டோஸ் அப்படிங்கிறவர், ஜெயராமன், நாகராஜன், அப்புறம் ஆகாஷ், அப்புறம் வினோத் அப்படிங்கிறவர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. த நன் 2 அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு $3.8 மில்லியன். இது வந்து 31 கோடியே 54 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 19 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 102 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 850 கோடி. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் பாலி ஷெட்டி அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 87 லட்சம். ஸோ இந்த படத்தோட டோட்டல் ஆந்திரா கலெக்ஷன் 22 கோடியே 26 லட்சமும், வேர்ல்டு வைடு 33 கோடியே 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேறு எதுவும் தெலுங்கில் பெரிய படங்கள் எதுவும் வர மாதிரி இல்லை. நம்ம வசூல் சொல்கிற அளவுக்கு கூட எந்த படமும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் மலையாளமில் ஒரு படம் வந்திருக்கு, கசார் கோல்டு அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் கேரளாவில் 45 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு 53 லட்சம் அந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, ஆனாலுமே ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படம் இதுக்கப்புறம் செகண்ட் டே, தேர்ட் டேல எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் தமிழில் வந்து மார்க் ஆண்டனி மட்டும் ரிலீஸ் ஆகல, இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ N6 வாத்தியார் கால்பந்தாட்ட குழு அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தோட Day 1 கலெக்ஷன் 85,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப கம்மியான ஷோ கொடுத்துருக்காங்க. சென்னையிலே எனக்கு தெரிஞ்சு 2 தேட்டரோ 3 தேட்டரோ, அதுவும் 3 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 70 லட்சம். அப்புறம் ஜவான் படத்தோட Day 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 81 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 14 லட்சம், கேரளாவில் 27 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 கோடியே 36 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே நேற்று மட்டுமே பெரிய வசூல் எடுத்திருக்கு, 14 கோடியே 95 லட்சம். ஸோ நேற்று வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் ஹாலிடேஸ் ஃபுல்லாகவே அங்கே வந்து இந்த படம் பெரிய வசூல் எடுத்திருக்கு நேற்று. ஸோ வேர்ல்டு வைடு 37 கோடியே 78 லட்சம் நேற்று 9வது நாள் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 35 கோடியே 47 லட்சமும், கர்நாடகாவில் 41 கோடியே 44 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 37 கோடியே 47 லட்சம், கேரளாவில் 12 கோடியே 11 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 361 கோடியே 66 லட்சம். ஸோ இது இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இந்த படம் வந்து 488 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியாவில் மட்டுமே 400 கோடி நெட்டு கலெக்ஷன். ஸோ நெட்டு கலெக்ஷன் எடுத்த 3 படம் தான். ஒன்று பட்டான், இன்னொன்று கதார் 2, 3வது ஜவான். இந்த 3மே இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதுதான் அதில் ஹைலைட்டு. ஸோ 400 crore நெட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் 3 ஹிந்தி படம், அந்த 3 படமுமே 2023 தான் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய அல்டிமேட் பாருங்கள். இந்த வருஷம் பாலிவுட்டை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய வருஷமாக அமைஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது ஓவர்சீஸில் 244 கோடியே 24 லட்சமும், வேர்ல்டு வைடு 732 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 9 நாளில் ஒரு மிகப்பெரிய வசூலுங்க.
ஸோ இப்போ பாருங்கள் இந்த வருஷமே பச்சான், அப்புறம் வந்து இப்போ ஜவானு, அடுத்தது டும்கின்னு ஒரு படம் வருது. அந்த படம் எந்த அளவுக்கு பெரிய வசூல் எடுக்க போதோ அந்த படத்துக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டைரக்டர் அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து தான் மார்க் ஆண்டனி. ஸோ விஷாலுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, சாதாரண ஹிட்டு கிடையாது, மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு மார்க் ஆண்டனி. ஸோ விஷால் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் எஸ்ஜே சூர்யா பின்னி எடுத்துட்டாரு. அதாவது எஸ்ஜே சூர்யா தான் ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விஷாலுமே குறைஞ்சி ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. விஷால் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அப்படியே அந்த மாஸ்க் காட்டுறதா இருக்கட்டும், நடுவில் காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுலேயும் சில சீன்லாம் எஸ்ஜே சூர்யா பண்ணுறதே நிறைய இடத்துல காமெடியாக இருக்குது, நிறைய இடத்துல பயங்கர மாசாகவும் இருக்குது, நிறைய இடத்துல நிறைய இடத்துல கைத்தட்ட வைக்கிறது எஸ்ஜே சூர்யா தான். ஸோ எஸ்ஜே சூர்யா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாப்புல மொத்தமாக இந்த ஷோவே ஒன் மேன் ஷோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. அதே மாதிரியே சுனிலுக்குமே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவருமே கொடுத்த ரோலை வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையுமே இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் வந்து இவங்க வந்து பெருசாக சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வந்து அது வந்து பெருசாக அதெல்லாம் வந்து ஆராயலை, அதெல்லாம் வந்து இது எப்படி நடந்தது, இது வந்து இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு டைம் ட்ராவலில் ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது, இதை வச்சு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் ஒரு கதை தான். நம்ம சொல்லுவோம்ல, இந்த கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் சொதப்புனா இந்த கதை எப்படிப்பட்ட கதை தெரியுமா, சொதப்பி விட்டான்டா அந்த டைரக்டரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று. அதில் கொஞ்சம் இப்படி மிஸ் ஆகி இப்படி வந்ததுனால இந்த படம் நல்லாயிடுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகி இப்படி போயிருந்துச்சுன்னா நம்மளே எப்படிப்பட்ட ஒரு கதை பாருங்கள் எல்லோரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸுமே அது மாதிரி கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி இப்படி போய் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே அப்படி இப்படின்னு அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப போட்டு எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்காமல் இது எப்படி வந்தது தெரியுமா, இது எப்படி சாத்தியம் தெரியுமா அப்படிலாம் சொல்லாமல் ரூல் 1 ரூல் 2 ரூல் 3ன்னு போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக புரிய வச்சு இது இப்படி தான், இந்த டேட்டில் ஒரு வாட்டி தான் போக முடியும் அப்படிலாம் எல்லாத்தையும் கிளியராக சொல்லி ஒரு பயங்கர காமெடியான தேட்டரில் போய் உட்காந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு மார்க் ஆண்டனி. இந்த படத்தில் வந்து நீங்கள் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு முட்டாள்தனமே இல்லை. ஏன்னா இந்த படத்தெல்லாம் நம்ம லாஜிக்கே பார்க்காம இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் படமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மாதிரி டைம் ட்ராவல் படமாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, இறங்கி அடிக்கணும். அப்படி இறங்கி அடித்த படம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே இறங்கி சூப்பராக அடிச்சிருக்காங்க. படமும் அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. எடிட்ரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப், அவருக்கு தான் வந்து முழு அந்த ஹேட்ஸ் ஆஃப்மே போகும். அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார். இந்த படத்துக்கு பெருசாக இந்த அளவுக்கு பெருசாக ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா இந்த படத்துக்கு அந்த ட்ரெய்லர் கட்டு இருக்குல்ல, அதுதான் அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படிங்கிற பாட்டை போட்டு ட்ரெய்லரில் ஒரு வேலையை ஒன்று பண்ணி விட்டாங்க, வேறு லெவல். அதே மாதிரியே படத்துலையுமே அந்த பஞ்சு மிட்டாய் பாட்டு வரும்போது வேறு லெவலில் இருக்குது. சில்க் ஸ்மிதா அவங்களோட ஒரு கேரக்டரை காட்டுறாங்க, அது கூட நல்லா தான் இருக்குது. அவங்க வரும்போது எஸ்ஜே சூர்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா இந்த லாஜிக்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து படம் என்ஜாய் பண்ணுவேங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் விஷால் அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட்டு. தமிழ்நாட்டில் 7,65,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,28,00,000, கர்நாடகாவில் 54 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸில் 1,66,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11,58,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. அதாவது முதல் நாள் வசூல் 2 டிஜிட் டபுள் டிஜிட்டில் ஒரு நாள் கலெக்ட் பண்ணதுக்கு விஷாலுக்கு இதுதான் லைஃப் டைம்லேயே ஒரே படம். அதுவும் இந்த படம் தான், அதுவும் இன்றைக்கி தான், அதாவது நேற்று கலெக்ஷன் தான். ஸோ இப்போதைக்கு டே 1 கலெக்ஷனுங்கிறது சூப்பராக இருக்குது. டே 2 கலெக்ஷன் இதோட அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த வரையுமே சூப்பராக போயிருக்கு இன்றைக்கி டே 2 கூட. ஸோ இதை வந்து நாளைக்கு பார்ப்போம். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அண்ணாமலை படத்தை வசூல் சொல்லுங்கள் ப்ரோன்னு. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அவரோட கமெண்ட்ரி டெய்லியும் இருக்கும், டெய்லி வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய டீட்டெயிலோட ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வந்திருக்கேன். இந்த அண்ணாமலை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவோட ஒரு மாஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்னு நம்ம ஒரு படம் எடுத்தோம்னா
நம்ம வந்து ஒரு 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 ஐக்கானாக இதை நம்ம பார்க்கலாம். இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இங்கே நிறையா படம் எடுத்தது உண்டு. அதே மாதிரியே அந்த பிஜிஎம்மில் இருக்கட்டும், அதே மாதிரி சவால் விட்டுறதா இருக்கட்டும், அது வேறு லெவலில் இருக்கும் இந்த படம். இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் தான். இந்த படத்தில் பாட்டிலேருந்து தேவா அவர்களோட இசையில் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோட இயக்கம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து 11 கோடியே 50 லட்சம். அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹை ஃபுட்ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து இது பதிவு பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியாவில் வந்து 13 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 16 கோடி. அப்புறம் இந்த படத்தோட ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 9 கோடியே 25 லட்சம். இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.